ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போதாங்க டாஸ் போட்டு முடிஞ்சிச்சு. நம்ம ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணார். வழக்கம் போல் பேட்டிங் எடுப்பார். அதே தான் இப்பயும் செஞ்சுருக்காரு. அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி இப்போ ஜெயிச்ச மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் ஆடுறவங்க, அடுத்து போலிங் சூப்பராக போட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வின் பண்ண வச்சுருவாங்க பவுலர்ஸ். அது வரைக்கும் தான் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதே போல் தான் ஃபைனலும் நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் இல்லை. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா சேசிங் அவ்வளோ ஆட மாட்டுறாங்க. சின்ன சின்ன டீமுக்கு ஆப்போசிட்டாலாம் ரொம்ப மோசமாக எப்படி கிட்ட போயெலாம் மேட்ச்சு லூஸ் பண்ண வேண்டிய மேட்ச்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அது ரொம்பவே நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா. அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு போலிங் போடுறாங்க. கண்டிப்பாக நல்ல நல்ல பவுலர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கே அவங்கள போடுற ஓப்பனிங் பவுலரே அடிச்சுட்டா கண்டிப்பாக அவங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பேனிங் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 180 190 போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்திய அணி தாங்க கோப்பையை வெல்லும். ஏன்னா அந்தளவுக்கு தரமான பவுலர்ஸ் நம்மக்கிட்டே இருக்காங்க. அக்சர் பட்டெல்லாம் பேய் ஃபார்மில் இருக்கார். குல்தீப் பேய் ஃபார்மில் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா சொல்லவா வேணும். எல்லாம் நல்ல கிளாஸ் பவுலர் நம்மக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துருக்குது. இதனால் கண்டிப்பாக நம்ம ரபாடா அப்புறம் இந்த நோக்கியான்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. அவங்களெல்லாம் சீக்கிரமே அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ், நல்ல ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுவும் இந்த பிச்சில் ஸ்கோர் அடித்தா மட்டும்தாங்க டிஃபெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்குது. பார்க்கலாம். நம்ம ஹிட்மேன் ஷோ கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 2 மேட்ச் ஆஸ்திரேலியா எதிரும் இங்கிலாந்து எதிரும் சூப்பராக விளையாடினார். ஒரே இன்டென்ட்டோட கடைசி வரைக்கும் ஆடினார். அவரோட பேட்டிங் கண்டிப்பாக நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். கிங் கோலி, நம்ம தலைவர் கிங் கோலி இது வரைக்கும் ஐபிஎல் வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்லேருந்து ஆடல. ஐபிஎல்ல நல்லா விளையாடினார். இந்த வேர்ல்டு கப் தொடங்குறதுலேருந்து அவர் சரியாக விளையாடல. அவரோட தினி மேட்ச் அடிக்காத ஒரு ஸ்கோரை இந்த மேட்ச்சில் அடித்தார்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்திய அணிக்கு. அப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு பேட்டிங் லைன் அப்படிங்க. சூரியகுமார் யாதவ், சிவன் துபே, அக்சர் பட்டேல் மறக்கவே கூடாதுங்க. அவர் தாங்க சைலண்ட்டாக மேட்ச் வின்னிங்க்கு நிறைய மேட்ச்சு பேட்டிங்கில் சரி போலிங்கில் சரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி நல்ல தரமான அணியாக தான் இருக்குது. கண்டிப்பாக கோப்பையை நம்ம தான் வெல்லுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் மேட்ச் பார்த்துட்ருப்பீங்க. எவ்வளோ ஸ்கோர் போகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. கண்டிப்பாக மேட்ச் முடிஞ்சோன்னே நான் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லுங்க. எத்தனை பேர்லாம் இந்திய அணி உலகக்கோப்பை வெல்லும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.